என் நேம் வந்து அப்துல் ஹசீப். நேட்டிவ் வந்து காவேரிப்பட்டினம். ஃபேமிலி வந்து இப்போ கிருஷ்ணகிரியில் செட்டில் ஆகிட்டேன். நான் ஃபேமிலியோட கிருஷ்ணகிரியில் தான் இருக்கேன். நான் என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு. என்னுடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமொபைல் பிஸ்னஸ். சரி, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் பியூட்டி ஃபீல்டு சூஸ் பண்ணி கட்ஸ் அண்ட் கோம்ஸோட இது ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணி 8 months ஆச்சு. நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் MBA கிராஜுவேட்டுங்க. ஓகே, இங்கே கிருஷ்ணகிரியில் தான் படிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஆவரேஜாக எவ்வளோ கஸ்டமர்ஸ் சார் நம்ம கட்ஸ் அண்ட் காம் இந்த பிரான்ச்சுக்கு வராங்க, கிருஷ்ணகிரியில் இருந்த இந்த பிரான்ச்சுக்கு வராங்க? அண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க கரண்ட்லி? இப்போ பர் டே பார்த்தீங்கன்னா 30 to 40 வாக்கின்ஸ் வந்துட்டு இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே சேர்த்து. ஓகே. நம்மகிட்ட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரைன்டு ஸ்டாஃப், மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் போட்டிருக்கேன் நான். ஓகே. மேல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாஃப் இருக்காங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் மேனேஜர் தான் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர். ஓகே ஓகே. மேலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக சர்வீசஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபீமேல் சர்வீசஸ்லேருந்து போகலாம். இங்கே என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஃபீமேல் சர்வீஸஸ் ஸ்டார்டிங் ஐப்ரோஸ் வந்து ப்ரைடல் மேக்கப் வரைக்கும் ஃபீமேல் தேவையான எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, கட்ஸ் அண்ட் கோம் மட்டும் கிடையாது, இந்த ஸ்பான் பார்லர் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு பிஸ்னஸஸ்லாம் இருக்குது கிருஷ்ணகிரி அண்ட் காவேரிப்பட்டினமில். அந்த பிஸ்னஸஸ் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லலாமே. ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. மற்ற பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்னெல்லாம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு. ஓகே. நான் பிஸ்னஸ் கற்றுக்கினதே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கை தான் பிஸ்னஸ் கற்றுக்கினேன் நான். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காவேரிப்பட்டினம் டிவிஎஸ் ஷோரூம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் ஏதாச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது வந்து கட்ஸ் அண்ட் கோம்ஸு. சரி, அது கூட வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க கெஃபே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் பிஸ்னஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸும் அதுதான், அதிகமாக க்ளோஸ் பண்ணுற பிஸ்னஸும் அதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ வந்துட்டு இருந்துச்சு. சரி, நாம ஏன் அதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் பன்மேன்னு. ஓகே. பன்மேன் சாய்ன்னு சொல்லிட்டு சரி, இப்போது ஏதாச்சும் யூனிக்கான கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் சென்னையில் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ருக்கேன். அதையே நம்ம கிருஷ்ணகிரியை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பன் பட்டர் ஜாம் மெயின் யூனிக்கான ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். சரி, பன் பட்டர் ஜாம் கூட சரி டீ காஃபி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் பன்மேன்னு. இப்போது அது வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு லேண்ட்மார்க் ஆகி ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அப்படியே ரெக்கார்ட் போடுறேன் சார். ஓகே. நம்ம பன்மேனில் விட்டோம், அங்கே சொன்னேன் சார். நீங்கள் வந்து இப்போது பன்மேன் ஆரம்பித்தேன்னு சொல்கிறீங்க, திடீர்னு கட்ஸ் அண்ட் கோமும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி மல்டிபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க? பட் எல்லா பிஸ்னஸும் ஜஸ்ட் லைக் தட் பிக்கப் ஆகிடாது இல்லையா? நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். இனிஷியலாக கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. பட்டு ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக லைக் எப்படி அதெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்னுடைய பேக் போனு, என்னுடைய சப்போர்ட்டு தான் என்னுடைய மனைவி. இதுதான் சீமா அவங்க நேமு. ஒன்மேனுக்கும் சரி எல்லா பிஸ்னஸுக்கும் என் கூட பேக் போனாக இருக்குது என்னுடைய ஒய்ஃப் ஷேக் சீமா. அவங்க எதுனா நான் கிடையாது, அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி பிஸ்னஸ் எதாவது நினச்சிட்டு இருப்பாங்க வந்து அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தான் இவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நானும் ஒய்ஃப் என்ன டிசைட் பண்ணோம்னா அவங்க சைடும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, என் சைடும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் என்ன முடியுதுன்னு சொல்லிட்டு நாம் ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, தனியாக நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக.
என்ன தான் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தாலும் இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அது ஷேர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தாலும் எனக்கு வந்து நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணி நானாக பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. பட் கிருஷ்ணகிரியில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்பான் பார்லர்ஸ் இருக்குது, காவேரி பண்ணம்ல இன்னும் நிறையவே இருக்குது. பட் இதில் எப்படி நீங்கள் யூனிக்காக நிற்கிறீங்க, என்ன ஸ்பெஷலாக இதில் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக? அதே இப்போ நான் கற்றுக்கணும் தாங்க மெயினாக வந்து நிறைய ஃபீல்டு இது பண்ணி அதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நிறைய பார்த்துட்டேன் நான். இப்போ ஒரு பிஸ்னஸ் தான் அது வந்து எங்கே வந்து ரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 90% நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் நான். அது வந்து நான் இப்போ நெக்ஸ்ட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நான் எந்த விஷயம் நான் அது அங்கே நெகட்டிவாக பார்த்தனோ இங்கே வந்து பாசிட்டிவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்த்து செஞ்சு போயிட்டுருக்கனால தான் எனக்கு அதான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. அந்த டைம் வந்து எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், என் ஒய்ஃப் வந்து ஜெவல்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து க்ரோ பண்ணி இதான் இப்போது ஒன்றுன்றது இப்போ 3 பிஸ்னஸ் ஆகிருக்கு. அதுதான் சொல்லணும் காமிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதோட ஃபேஸ் தான் அது. நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த இதுதான் சொல்கிறீங்க. ஸோ நான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்டை கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்கு தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் 3மே ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த 3த்துக்குமே ஸ்டார்டிங் அந்த பேஸு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. அப்போ வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். ஸோ அது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அதுதான் உண்மை. வந்து ஃபேஷியல் லேடிஸ்க்கு ஸ்பா. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக இது வித் மெனிக்யூர் பெடிக்யூர் சர்வீஸு, ஹேர் வாஷ் இன்க்ளூடிங் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். இது எல்லாமே லேடிஸோட? ஆமாம், லேடிஸோட. ஓகே. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மென்ஸோட இது 5 சேர்ஸ் இருக்குது. 4 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா சர்வீஸ் அவைலபிளாக. புக்கிங்லாம் எப்படி சார்? ஆன்லைன் புக்கிங்கா இல்லை டைரெக்டாக வந்துடுறாங்க? ஆன்லைன் புக்கிங்ஸ் இருக்குங்க. இங்கே டைரெக்ட் புக்கிங்ஸும் மெயின் வந்து டைரெக்ட் புக்கிங்ஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு எங்ககிட்ட. ஓகே. லொக்கேஷன் வந்து சேலம் பைபாஸு நியர் மதினா மசூதி பக்கத்தில் சர்வீஸ் ரோடு. ஓகே. ஏன்னா இப்போது மந்த்லி காம்போ ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரிம்மிங்கு, ஷேவிங்கு, ஹேர் கட்டு, ஆயில் மசாஜு, அப்புறம் ஃபேஷியலு, ஹேர் ஸ்பா, டீடேனு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஹேர் கலரிங் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு காம்போவில் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 rupees வந்து ஸ்டார்ட் ஆகி 2000 வரைக்கும் காம்போ ஆஃபர்ஸ் மேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் இதுதான் காம்போ ஆஃபர்ஸ். அதுவும் வந்து 500 வந்து ஸ்டார்ட் ஆகி 2000 வரைக்கும் இருக்குது. காம்போஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஐப்ரோஸ், டீடேனு, அப்பர் லிப்பு, ஃபேஷியலு, ஹேர் ஸ்பா, ஃபோர்ஹெட்டு, இதுதான யங் ரேடியன்ஸ் ஃபேஷியலு, அப்புறம் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக அந்த ஸ்ட்ரெயிட் கட்டு, யூ கட்டு, வி கட்டு, இதெல்லாம். ப்ரைஸ் ரேஞ்செலாம் என்ன சார்? ப்ரைஸஸ் வந்து பேசிக்காக இப்போ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹேர் கட் ப்ளஸ் ஷேவிங். இன்னொன்று வந்து மேக்ஸிமம் எதா சலூனும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப பேசிக் சலூனு, ஆனால் ரொம்ப லக்ஸுரியான சலூனு. இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் லக்ஸுரியாகவும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது வந்து ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸு, கஸ்டமர் வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக ஃபீல் பண்ணணும்.
ரேஞ்சுக்கு தான். ப்ரைஸும் எல்லாமே அஃபோர்டபுள் தான் உங்களுக்கு. ஓகே. இப்போ வெளியே வந்து ட்ரிம்மிங் ஷேவிங் வந்து 70 வாங்கிட்டு இருக்காங்க. சேம் அதே ப்ரைஸ் தான். ஹேர் கட் 150, ட்ரிம்மிங் ஷேவிங் 50. சேம் லேடிஸ்க்கு வந்து மினிமம் ஐப்ரோஸ் 50. மினிமம் இது தான், மினிமம் ப்ரைஸ் தான் எல்லாமே. அஃபோர்டபுள் காஸ்ட்டு. ஓகே. நீங்கள் ப்ரைடலுக்கெல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், ப்ரைடல் மேக்கப் அதெல்லாம் என்ன சார் ரேஞ்சில் இருக்குது? மினிமம் 5,000, மினிமம் 5,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5,000 வந்து 20,000. ஓகே. மெம்பர்ஷிப் ஏதாவது இருக்குங்களா? மெம்பர்ஷிப் இருக்குங்க. ஓகே. மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ். மெம்பர்ஷிப் வந்து 100 rupees தான். நமக்கு தான் ரொம்ப 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 கம்மி. நம்மளது ரொம்ப அஃபோர்டபுள் மெம்பர்ஷிப்பு. பட் என்னன்னா அதில் வந்து சம் ஃபேஷியல்ஸும் ஆயில் மசாஜ், ஹெட் மசாஜ் மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட்டு. ஓகே. ஓகே. டாக்ஸ் வித் மக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் சார். என்னெல்லாம் சார் போயிட்டுருக்கு பீக்கில்? ஓகே. ஓகே. அதுவும் வந்து ஹோம்மேட் தான். ப்ரௌனிஸும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ப்ரௌனிஸ் இருக்குது. அதுவும் ஹோம்மேட் தான். எல்லாமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுவோம். ஓகே. வந்து ஹோம்மேட் தான். ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸ்விக்கியில் இருக்கா சார்? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அவைலபிள். ஓகே. ஹேண்டி சர்வீஸும் இங்கே கன்சர்ன் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேரேஜ்க்கு மேரேஜ் என்ன ரேஞ்சில் சார் இருக்குது? 200 வந்து 2000 வரைக்கும். ஓகே. கட்ஸ் அண்ட் கர்ம்ஸ்க்கு வாங்க, ஸ்மார்ட்டாக போங்க. டாக்ஸ் வித் மக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.